ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிறைகள் சேது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதேஸ்வர மலை அப்படிங்கிற ஒரு மலை சிகரத்துக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கோம். ஸோ அந்த பகுதியில் தாண்டி நம்ம நடு மாதேஸ்வர மலை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் சில பகுதிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பகுதி ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் வாழ்ந்த ஒரு பகுதி. அவர் எவ்வளவோ சர்ச்சைகளுக்கு உட்பட்டு இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் இந்த மலைப்பகுதிகளுக்கு நடுவில் அவருடைய வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. ஸோ அந்த பகுதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான மலை சிகரங்கள், மலைப்பாதைகள் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் சிறைகள் சேது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதேஸ்வர மலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நடு மாதேஸ்வர மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டெம்பிள், மாதேஸ்வரன் டெம்பிள் இருக்குன்னு கன்சி. ஸோ இந்த பகுதி ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா 35 வருட காலங்களாக வீரப்பன் வாழ்ந்தார். ஸோ அந்த மலைப்பகுதியில் ஃபுல்லாக நான் உங்களுக்காக சுற்றி காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து வச்சு பண்ணுங்கள். வி கேன் சி லாட் ஆஃப் பிளேசஸ் அபவுட். இதான் பார்த்தீங்கன்னா நடு மாதேஸ்வர மலை. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுதா? ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ கீழே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் இருக்குது. ஸோ இதான் நடு மாதேஸ்வர மலை அப்படின்னு அழைக்கக்கூடிய டெம்பிள். இங்கே ஸ்மால் ஒரு வெல் இருக்குது. ஐ கேன் சி இன் திஸ் வீடியோ. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் மர்மங்களுக்கு கூடிய ஒரு பகுதி. ஆனால் இந்த பகுதியை பற்றி நிறைய பேர் பேசுகிறது இல்லை அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா இந்த பகுதியை பேசினாவே வீரப்பன் வாழ்ந்த ஒரு பகுதியாக மட்டும்தான் மக்களால் கருதப்படுகிறது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா செம்ம அழகியாக இருக்குது. பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா மலைப்பகுதி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோட். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த வழிக்கு வரக்கூடிய பகுதி. இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். சுற்றியும் ஃபாரஸ்ட் நீங்களே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதான், வாங்க பார்க்கலாம் சாமி எப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நடு மாதேஸ்வர மலை. இந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி பார்த்திங்கன்னா மக்கள் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா நடப்பாதையாக பயன்படுத்தும் போது ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இந்த கல்வெட்டிலே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எந்த காலத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சேலம் அப்படிங்கிற இடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எடுத்துருவா. 1984 இது பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் எழுதி கொடுக்குற பேர் பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு தெரில. இது சேலம் மக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்று. ஸோ இதெல்லாமே தமிழ் மக்கள் கட்டின ஒரு கோயில் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஓ, பெரிய மரம். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன வாய்க்கால். இந்த வாய்க்கால் பேர் என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா நடு மாதேஸ்வர மலை. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பசுக்கள்லாம் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா அழகாக ஓடுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த பகுதியாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இடம் ரொம்ப க்ரீனாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங் பிளேசஸ் வி ஹாவ் டு சி ஒன்ஸ் இன் அ லைஃப். ஸோ அருமையான பகுதி. ஸோ இந்த பகுதி பார்த்திங்கன்னா அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நடு மாதேஸ்வர மலை. ஸோ நம்ம இந்த கல்வெட்டுலேயும் பார்த்தோம், அந்த கோயில்லையும் பார்த்தோம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா மக்கள் பழங்காலத்தில் நடைபாதையாக இந்த பகுதியை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா போயிட்டு வர வழியில் எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ணும், எங்களால் நடக்க முடியல, மலை ஏற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த நடு மாதேஸ்வர மலை அப்படிங்கிற பகுதியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கோசரமே இங்கே கோயில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிறைய விஷயத்தை இன்னும் தெரிஞ்சுக்குவோம். நம்ம பாதித்தோம் கடலில் இருக்கக்கூடிய பாசிகள் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா மக்கள் பயன்படுத்தாத இடம். பார்த்திங்களா, பாசிகள் நிறைய பேர் வளர்த்து விற்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இந்த மலைகள்லேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வாய்க்கால் தான் பார்த்திங்கன்னா பாலார் நதியில் கலக்குது.
இது மாதிரி நிறைய கால்வாய்கள் இந்த மாதேஸ்வரம் மலையிலேருந்து பார்த்திங்கன்னா, மாதேஸ்வரம் மலைங்கிறது மேலே இருக்கக்கூடிய பகுதி, தமிழ்நாடு அப்படிங்கிற பார்டர் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அதனால் நிறைய கால்வாயிலிருந்து தண்ணி வந்து மாதேஸ்வரம் மலையிலேருந்து பாலாற்றில் கலக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன வாய்க்கால். தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குது, குடிக்கலாம் மாட்டிருக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பியூராக இருக்குது தண்ணி. நம்ம இந்த நடுமாதேஸ்வரம் மலை அப்படிங்கிற பகுதியிலேருந்து லெஃப்ட் ஆகி நம்ம மேலே மலைக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மாதேஸ்வரம் மலையை பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன், பார்க்கலாம். மாங்கீஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தலைவர் வேகமாக சாப்பிட்டுருக்காரு. எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா? என்னடா என்ன பார்த்து பயந்துக்கிறீங்க? ஏ காய்ஸ், பாருங்க 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 நம்ம தலைவர் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாரு. பார்த்து நம்மளை பார்த்து பயந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன், அடிச்சுட்டு வரான்னு தெரில. நல்லா சாப்பிட்றாரு. ஓகே, ஸோ மங்கீஸ் எல்லாமே இந்த மலைப்பகுதியில் எங்களோட வாழ்க்கையை அழகாக கழிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட். ஒரு 20 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. மேக்ஸிமம் மக்கள் நடமாட்டங்கள் இல்லாத ஒரு பகுதி. இன்னும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டுமே, இல்லைனா மைசூர் பக்கம் போகிறதுக்கு மட்டுமே தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அதுவும் இல்லாத இந்த பகுதியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில மக்களால் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் வீரப்பன். அவர் வந்து எவ்வளவோ புகழ்ந்து பேசுகிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் இருந்த வரையிலும் கர்நாடகா அணைகள்லேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீசிஸான மனிதன் வீரப்பன் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் ஊடகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் இந்த மலைப்பகுதிகள், நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த மலைப்பகுதிகளெலாம் அவருடைய வீடாக இருந்திருக்கு 35 வருட காலங்களாக. ஸோ அவர் ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த மலைப்பகுதியில் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் என்னென்ன துயரங்கள், நிறைய விலங்குகள்லையும் சந்திச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் கொஞ்சம் விளையாட்டாக இருந்தாலும் இது ஒரு தனி மனிதனுடைய வரலாறு. ஸோ அவருக்குரிய சில மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற வர்ணிப்பும் எண்ணமே இருக்குது. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எது எப்படி இருந்தாலும் வீரப்பன் அவர் யார் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி அவர் ஒரு மனிதர். அவர் இந்த மலைப்பகுதியில் தன்னுடைய வாழ்க்கையை 35 வருட காலங்களாக கழிச்சார் அப்படிங்கிற உண்மையை இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல், பிகாஸ் நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம கொடுக்குறோம் நம்மளோட வீடியோஸ்க்காக. ஸோ இது கண்டிப்பாக நல்ல ஒரு வரவேற்பு பெறும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ என்ஜாய் திஸ் வீடியோ. நல்லா பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுன்னா மழையை குறைஞ்சி தான் பால் தரம் போட்டுருப்பாங்களா? அதுக்கு ஒரு 2000 கோடி வச்சு கொடுப்பாங்க. யூஸ் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் எப்படின்னா பஸ் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். Please help us in production. Please help us in
ப்ரொடக்ஷன் ஆனது ப்ரொடக்ஷன் ரொம்ப கடிச்சு என்ன எடுத்து விடாத எடுக்க மாட்டேன். ஸோ மலைக்கு இன்னும் கொஞ்சம் தூரமே இருக்கு, நம்ம பக்கமாக வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மலையை ரீச் பண்ணிடுவோம். கோயிலை பார்க்கலாம்.